முதலமைச்சர் பதவியை பிடிக்க கோட்டையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டையும் அதற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அளித்த விளக்கத்தையும் காணலாம். ஒண்ணு முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்பட்டு நடத்திருக்கலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய கோப்புகளை எரிக்கிறதுக்காக நீ யாகம் நடத்தியிருக்கிற அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டை நான் சொல்றேன். இதற்கு யாகம் நடத்திய, கோட்டைகளை யாக நடத்திய, துணை முதலமைச்சரோட அறையில யாக நடத்தி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இதற்கு பதில் சொல்லியே தீரணும். கோட்டையில் எப்படி யாக நடத்த முடியும்? நான் கேட்கிறேன், கோட்டை உங்க அப்பா விட்டு சொத்தா நீங்க யாக நடத்துறதுக்கு? அது ஒரு செக்யூலர், எல்லா மதத்துக்கும் சொந்தம் அது. ஆக இப்போது யாக நடத்தி என்ன பதவிக்காக அந்த யாகத்தை நடத்தி இருக்கிறார் என்று ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. வேற ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் பதவி காலியாக போகுது. நான் எப்பயுமே அறைக்கு போன சாமி கும்பிட்டு தான் என்னுடைய பணியை தொடங்குவேன். அந்த வகையில் தான் சாமி கும்பிட்ட மொழிய யாகம் அவர் சொன்னது போல முதலமைச்சரை மாற்றுவதற்காக முதலமைச்சரை எதிர்பார்த்து பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியிருக்கிறார் என்ற ஒரு பொய்யான பித்தலாட்டமான ஒரு அரசியலை ஸ்டாலின் அரங்கேற்றியிருக்கிறார். ஆகவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல அவர் இந்த மூட நம்பிக்கையில் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அப்படி என்றால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் ஆவதற்கு யாகங்கள் நடத்தப்படலாம், அல்லது பிரதமராக வருவதற்கு கூட யாகம் நடத்தப்படலாம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகவே ஸ்டாலின் இது மாதிரியான மூட பழக்க வழக்க நம்பிக்கைக்கு ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிப்பது தேவையற்ற ஒன்று என்று நான் கருதுகிறேன்.